ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா சூப்பரான முறுமுறுன்னு இருக்கக்கூடிய ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவில் இந்த வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை நான் இந்த பொடுசாக இந்த மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் போடுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் வேணால், பச்சை மிளகாவை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி. ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், அது போக இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அந்த மெஷரிங் கப்பில் பாதியெல்லாம் உள்ளதில் 1/2 கப் அளவுள்ள அரிசி மாவு. இதெல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த வெங்காயத்தை ஒரு பெரிய அகலமான பவுலில் நம்ம போட்டு நல்லா தனித்தனியாக ஒன்றா இருக்க மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கணும். நல்லா தனித்தனியாக வர மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா ஒரே ஊராக இருக்க மாதிரி நல்லா தனித்தனியாக உதுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த பொருள்கள் பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, இந்த வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு, அப்புறம் இந்த சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். வெங்காயத்திலே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு போட்டுட்டு ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கிறதுனால வரும். லேசாக அப்படி இழுத்து விட்ட மாதிரி நம்ம பிசைஞ்சால் போதும். தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். முறை இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ். இது நம்ம இப்போ உடனே போடுறதுனால இப்போ நம்ம இதை பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே அடுப்பில் நம்ம வடை சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சிடணும். காய வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இதை பிசைஞ்சிட்டு இருக்கும்போது எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கணும்னு. லேசாக எண்ணெய் சூடான எண்ணெயை கொஞ்சம் போல் எடுத்து இந்த இதில் லேசாக நம்ம ஊற்றி பிசைஞ்சிடணும். நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லா ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். சும்மா ஒரு 2-3 ட்ராப் மட்டும் அப்படி ஒட்டுறதுக்காக, அவ்வளோதான். அப்படியே தெளித்து பிசைஞ்சால் போதும். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. அவ்வளோ பிசைஞ்சுட்டா. இப்போ எண்ணெய் இதுக்கு ஆனியன் பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். போட்ட பிறகு மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கு இடையில வச்சு பொரிக்கணும். ஒவ்வொரு தடவை நம்ம போடும்போதும் உடனே போடாமல் லைட்டாக ஹீட் ஆன பிறகு தான் போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காயணும். லேசாக போடக்கூடாது, உதிர்ந்துடும். அப்புறம் உதிரியாக வந்துடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அப்படியே நம்ம கையில் எடுத்து போடணும். எண்ணெய் காஞ்சிச்சு. அப்புறமா போடணும். பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக எடுத்து போட்ட உடனே நம்ம திருப்பி போட வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மியாக எடுத்துக்கணும்.
எடுத்த உடனே சாப்பிட்டா இருக்கும், கொஞ்சம் ஆறினோடனே சாப்பிட்டீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். அப்போ லேசாக கரட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது. இதே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சோம்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைங்க நல்லா சூடாக நம்ம பிள்ளைங்க காஃபி பால் டீயோட நம்ம சூடாக அந்த பக்கோடா சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதே மாதிரி நம்ம வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நான் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த நம்ம சுவையான முறுமுறுன்னு இருக்கக்கூடிய ஆனியன் பக்கோடா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பாருங்கள், ஆனியன் பக்கோடா எல்லாம் சாஃப்டாக அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தூள் பக்கோடா மாதிரி அப்படியே செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், சத்தத்தை உங்களுக்கு தெரியாது, அதனால் முறுமுறுன்னு இருக்கு பாருங்கள். வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்கறது உங்களுக்கு கேட்டுச்சா அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கா? இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஆனியன் பக்கோடா செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.